கவனிங்க. 54வது கேள்வியை பார்ப்போம். 54. தாக்கத்தின் விளைவுகளின் செறிவு மாற்றும் வீதத்தை சரியாக காட்டுவது. விளைவுகளோட செறிவு மாறுற வீதம். இதுல இந்த இடத்துல கேபிட்டல் சீனு கொடுத்திருக்காங்க தானே, அது வந்து இங்க செறிவ வகை குறிக்குது. அந்த சீன்றது செறிவ வகை குறிக்குது. அப்போ இந்த ஏ என்ன கொடுத்த ஏன்றது அது வந்து விளைவில்லை, என்றது தாக்கி. அப்ப இது விளைவுக்குரியது இல்லை. அதே மாதிரி இந்த பியும் தாக்கி, அப்ப இது விளைவுக்குரியது இல்லை. இது ஓகே. இல்ல சி தானே கொடுத்திருக்காங்க, சீன்றது விளைவு, அது சரி. சரியா? தாக்க விதத்தை நேரத்தால பிரிக்கணுமே, 4வது நேரத்தால பிரிக்கல, எதுவும் அல்ல அப்படின்றது இல்ல. 3வது சரியான. கேள்விகள் செய்ய கொஞ்சம் பழகணும். என்ன என்ன சொல்லி இருக்காங்க, குறியீட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்றது விளங்குறதே கொஞ்சம் பழகிக்கொள்ளும். கவனிங்க. 55. நீருடன் தாக்கமடைந்த சோடியம் துண்டொன்று 1 நிமிடத்தில் 8 கிராம் நிறை குறைந்தது. அதன் தாக்க வீதத்தை சரியாக காட்டுவது. கவனிங்க. நிறை குறைவு, நிறையில ஏற்பட்ட மாற்றத்தை தானே நேரத்தால பிரிக்கணும். அப்ப நிறையில ஏற்பட்ட மாற்றம் 8 கிராம். அதற்கெடுத்த நேரம் 1 நிமிடம். நிமிடத்திலேயே கொடுக்கணும். சரியா? அப்ப இதுக்குரிய ஆன்சர் 8 கிராம் பெர் மினிட். 8 கிராம் பெர் மினிட். சரியான ஆன்சர் 2. தாக்க வீதம் ஒரு நாளும் மைனஸ்ல வராது. பாருங்க, 4வது ஆன்சர் மைனஸ்ல இருக்கு தானே. தாக்க வீதத்துக்குரிய ஆன்சர் எப்பவுமே பிளஸ்ல தான் வரணும். சரியா? சமன்பாடுல தான் மைனஸ் வரும், ஆன்சர்ல பிளஸ் தான் வரும். ஆன்சர்ல பிளஸ் வரணுன்றதுக்காகத்தான் அந்த இடத்துல அந்த தாக்கியல்ட தாக்க வீதம் எழுதக்குள்ள முன்னுக்கு மைனஸ் போடுறோம். அது ஆன்சர் வந்து கடைசியா பிளஸ் வரணுன்றதுக்காக தான் அப்படி செய்யுது. 56வது. எரியும் மெழுகுத்திரி ஒன்று 8 நிமிடங்களில் 2.5 கிராம் நிறை குறைந்ததாம். நிறையில ஏற்பட்ட மாற்றம் 2. இதுக்கு எடுத்த நேரம் 8 நிமிடம். சரியா? அப்ப 2.5 நீங்க 8ஆல பிரிக்கணும். சரியா? 2.5 8ஆல பிரிச்சு பாருங்க. ஐ திங்க் 0.32. சரியானது 5வது. இதெல்லாம் எளிமையான கேள்வி. அது கவனிங்க. சரியா? 57வது இருக்கட்டும், 58 இருக்கட்டும். அடுத்து 59வது. இது பாருங்க. இது ஒரு ரசாயன தாக்கம். சில தாக்கங்கள் வந்து இருக்கு ஒற்றைப்படி தாக்கம். ஒரே படிமுறையில அந்த தாக்கம் விரைவா நடந்து முடிஞ்சிடும். சில தாக்கங்கள் இருக்கு பல்படி தாக்கம். அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட படிமுறை, இடையில ஒரு விளைவு வந்து இன்னொரு விளைவு வந்து கடைசியா தான் எங்களுக்கு தேவையான விளைவு கிடைக்கும். சரியா? அப்ப இப்படிப்பட்ட சொல்றது பல்படி தாக்கம். பல படிமுறைகள்ல நடக்கும். இந்த பல்படி தாக்கமனோட தாக்க வீதம் எப்பவும் மெதுவான படிமுறையில தங்கியிருக்கு. எப்பவும் எந்த படிமுறையில தங்கியிருக்கான்? மெதுவான படிமுறையில தங்கியிருக்கான். சரியா? அப்ப அதான் இங்க கேட்க வாரா. சரியா? அது எப்போதும் மிக விரைவாக நடைபெறும்படியாகவும் இல்லை. அது எப்போதும் ஒரு பல்படி தாக்கத்தின் முதல் படின்னு வராது. மெதுவாக நடைபெற படிமுறை. ஒரு பல்படி தாக்கத்துல தாக்க வீதத்தை துணிகிற படிமுறை மெதுவாக நடைபெறும் படிமுறை. அடுத்து 60வது கேள்வி. 60வது. இதுவும் தாக்க வீதம் சார்ந்த ஒரு கேள்விதான். சரியா? இந்த கேள்வி எப்படி அணுகிறது, இந்த கேள்வி எப்படி செய்யறதுன்னு பாருங்க. நான் பெஸ்டா இதை ஒப்பிடுறேன். எதை ஒப்பிட போறேன்னா தான் பெஸ்டா ஏயையும் பியையும் ஒப்பிடும். ஏயையும் பியையும் ஒப்பிடும். சரியா? ஏயும் பியையும் பார்க்கக்குள்ள பாருங்க, செறிவு சமன், வெப்பநிலை சமன். என்ன? ஆனா ஏல ஒரு ஆணி, பில 2 ஆணி. 2 ஆணியை போட்டா மேற்பரப்பின் பரப்பளவு கூடியிருந்தனே. அப்ப மேற்பரப்பின் பரப்பளவு கூடினா தாக்க வீதம் கூடும். என்ன? அப்ப பில தாக்க வீதம் கூட. அப்ப பி தான் தாக்க வீதம் கூடிட்டா பி தான் விரைவாக நிறமாற்றத்தை காட்டும். அப்ப அதுல ஏற்பட்ட நிறமாற்றம் தான் டிபின்னு கொடுக்குறாங்க.
டிபி சின்னது. தாக்க வீதம் சரி, தாக்க வீதம் பிக்கு கூட. ஆனா நிறமாற்றத்தை தாக்க வீதம் கூட விரைவாக நிறமாறும். விரைவுனா நேரம் குறைவு தானே. அப்ப டிபி சின்னது. டிபியை விட டிஏ பெருசு. அப்ப அதன்படி பார்த்தா முதலாவது பிழை. முதலாவது பாருங்க, டிஏயை விட டிபி பெருசு தானே கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு வரணும் டிபியை விட டிஏ பெருசு. ரெண்டாவது சரி, ரெண்டாவது சரியா இருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணணும். நான் இப்போ ஒரு படத்தை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். மூணாவது சரியா தான் இருக்கு பாருங்க, டிபியை விட டிஏ பெருசா இருக்கு. நாலாவது ஆன்சர் வரையலாம். ஏன் வரையலாம்னா டிஏ சின்னதுன்னு கொடுத்துட்டான். சரியா, அஞ்சாவது வரலாம். அஞ்சாவது வரலாம். இப்ப இன்னொன்னு ஒப்பிட்டு பார்ப்போம். சரியா, இப்ப நான் ஒப்பிட போறேன். ஏயையும் சியையும் ஒப்பிடுவோமே. ஏயையும் சியையும் ஒப்பிடு. கவனிங்க, ஏழையும் ஒரு ஆணி, சீலையும் ஒரு ஆணி. ஏட செறிவு சைவத்தசம் சைவ2, சீட செறிவு சைவத்தசம் சைவ. வெப்பநிலை ஏக்கு அதிகம். விளங்குதா? வெப்பநிலை ஏக்கு அதிகம். அப்ப வெப்பநிலை ஏக்கு அதிகம்னா ஏட தாக்க வீதம் சீயை விட அதிகம். ஏட தாக்க வீதம் சீயை விட அதிகம். அப்ப ஏட தாக்க வீதம் அதிகம்னா ஏல விரைவா நிறம் மாறும், சீல நிறம் மாற லேட்டா. சீல லேட்டா. ஏன் சீல தாக்க வீதம் குறைவே. அப்ப அதன்படி பாருங்க, இந்த ரெண்டாவது சரியா இருக்கு தானே. ஏ விட சி அதிகம். ஏயை விட சி. நாலாவது வரையலாது. நாலாவது ஏ தானே மேக்சிமம் கொடுத்துட்டாங்க. அப்ப நாலாவது வராது. அஞ்சாவது வராது. ஏன் அஞ்சாவது வராது? ஏ தானே மேக்சிமம் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இப்ப சொன்னபடி ஏ விட சி அதிகம்னு தானே பார்த்தோம். ஏக்கு எடுக்கிற நேரத்தை விட சிக்கு எடுக்கிற நேரம் அதிகம். ஏன்னா அப்ப வெட்டுப்பட்டுச்சு தானே எல்லாம். அப்ப சரியான ஆன்சர் ரெண்டாவது. வேற ஆப்ஷன் இல்லையே. ரெண்டை வச்சே ஒப்பிட்டு நாங்க கண்டுபிடிச்சு. மீதி ஒப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கல. சரியா, மீதி ஒப்பிட வேண்டிய அவசியம் இருக்கல. கொஞ்சம் திரும்ப சொல்லி இருக்கீங்க. எது இதே கேள்வியா திரும்ப சொல்லணும்? 60வது கேள்வியா இல்லாட்டி வேற கேள்வியா? இதே கேள்விக்குரிய விளக்கமா திரும்ப தேவை? திரும்ப இருக்கா சொல்றேன். எங்க தாக்க வீதம் கூட. சரியா, இங்க கேள்வி என்னன்னா, இந்த தாக்கம் இந்த KMnO4 இருக்கு தானே. KMnO4 இப்படி ஒரு ஆணிய போடக்குள்ள சரியா, அந்த KMnO4 கரைசல் நிறம் மாறிடும். அதுக்கு ஒரு நிறம் இருக்கு, அந்த நிறம் இல்லாம போயிடும். அப்ப கேள்வி எங்க விரைவாக நிறம் மாறும், அது தொடர்பா தான் கேட்கும். அப்ப எங்க தாக்க வீதம் கூடையோ அங்கதான் நிறம் மாறுறது விரைவாக இருக்கும். நிறம் மாற்றம் விரைவுனா அதுக்கு அர்த்தம் நேரம் குறைவுன்னு தானே அர்த்தம். அப்ப தாக்க வீதம் கூடுனா நேரம் குறைவாக இருக்கும். தாக்க வீதம் கூடுனா நேரம் குறைவாக இருக்கும். திரும்ப முதல் மாதிரி ஏயையும் பியையும் ஒப்பிடக்குள்ள ஏனைய எல்லாமே சமனா இருக்கு, பரப்பு மட்டும் பிக்கு கூட. அப்ப பிக்கு பரப்பு கூடனா பில தாக்க வீதம் கூட. பில தாக்க வீதம் கூடனா பில விரைவாக நிறம் மாறும். பில விரைவாக நிறம் மாறும்னா பிக்கு எடுக்கிற நேரம் குறைவா இருக்கும், ஏக்கு எடுக்கிற நேரம் அதிகமா இருக்கும். பாருங்க, இதுல இருந்து ஒரு முடிவு. பீட டைமை விட ஏழ டைம் அதிகமா இருக்கணும் தானே. அப்ப அதன் அடிப்படையில இந்த ரெண்டாவது ஆன்சர்ல அது சரியா இருக்கு. முதலாவது அப்படி இல்ல, ஏ விட பி அதிகம்னு கொடுத்துருக்காங்க. சரியா, மூணாவதுலயும் அப்படி இல்ல, பிழையா இருக்கு. சரியா, சரி, மூணாவது சரியா இருக்கு. நாலாவதுல பிழையா இருக்கு. அஞ்சாவதுல சரியா தான் இருக்கு. ஏடத்தானே அதிகம்னு இருக்காங்க. அந்த சிறிது சிறிது குறியீடை வச்சு ஒப்பிட்டு பாக்குறேன். இப்ப அதுலயும் பாருங்க, இப்ப இன்னொரு ஒப்பீடு செஞ்சாதான் கண்டுபிடிக்கலாம். ஏன் இப்ப எங்களுக்கு 3 ஆன்சர் இருக்கு. ஏன்னா ஏயா சரி, ரெண்டாவதா மூணாவதா நாலாவதான்ற குழப்பம். அதுக்காக நான் திரும்ப இன்னொன்னு ஒப்பிட்டு பாக்குறேன். ஏயும் சியையும் ஒப்பிடுறேன். பாருங்க, ஏழையும் சீலையும் ஒரு ஆணி. ஏல வெப்பநிலை 60, சீல வெப்பநிலை 30. தெரிவு சமன் தானே. அப்ப எங்க வெப்பநிலை கூடையோ அங்கதான் தாக்க வீதமும் கூட. அதன்படி ஏல வெப்பநிலை கூட, அப்ப ஏல தாக்க வீதம் கூட. ஏல தாக்க வீதம் கூடனா ஏல விரைவாக நிறம் மாறிடும், சீல எடுக்கிற நேரம் ஏயை விட அதிகம்.
அப்ப ஏ விட சிக்கு அதிகம்னு பாத்தீங்களா, அந்த அந்த ஆப்ஷன் இருக்க ஒரே ஆன்சர் ரெண்டாவது மட்டும்தான். சரியா? அப்ப இதன் அடிப்படையில தான் அந்த 60வது கேள்வி சரி. சரியா? அடுத்து கவனிங்க. 61 61வது கேள்வி பாருங்க. முதல் சொன்னதுதான் சொன்னேன். சரியா? பாருங்க, இந்த தாக்கத்துல தாக்க வீதமானது NO2 வீதம் 50 செகண்டில் பரிசோதனை ரீதியில துணியப்பட்டது. T7 0. சரி, ஸ்டார்ட்ல தாக்க வீதம் R1னா கவனிங்க, ஆரம்பத்திலே தாக்க வீதம் R1. நான் முதல்ல சொன்னேன் ஆரம்பத்துலதான் தாக்க வீதம் உயர்வாக இருக்கும். ஏன்னா அடுத்து சொல்றாங்க 50வது செகண்ட். சரியா? 50வது செகண்ட்ல இல்ல, ரெண்டாவது சொல்றாங்க 0 இருந்து 50 செகண்ட். கவனிங்க, 0 இருந்து 50 செகண்ட். இந்த டைம்ல தாக்க வீதம் R2வா. அடுத்து சொல்றாங்க 50வது செகண்ட், இந்த டைம்ல தாக்க வீதம் R3. இப்படிதானே சொல்றாங்க. அப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த ரெண்டாவதுல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு வீச்சு தான் கொடுத்திருக்கான். அந்த வீச்சை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், இது 25வது செகண்ட் வகை குறிக்குது. 0 பிறக்காம 50ன்றது எத்தனையாவது செகண்ட்? 25. சொல்லுங்க. T0 ஆரம்பத்துல தாக்க வீதம் அதிகம், அதை விட 25வது செகண்ட்ல குறைவா இருக்கும். அதை விடவும் 50வது செகண்ட்ல இன்னும் குறைவு. அப்ப இந்த தொடர்பு வந்திருக்கு. இந்த தொடர்பு வந்திருக்கு. இந்த தொடர்பை காட்ட ஆன்சர் 4வது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எப்பவும் ஒரு ரசாயன தாக்கத்துல ஆரம்பத்துல தாக்க வீதம் கூட, போக போக தாக்க வீதம் என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு போகும். போக போக தாக்க வீதம் குறைஞ்சு கொண்டு போகும். அதன் அடிப்படையில தான் இந்த கேள்வி செய்யும். 62 சிக்கல் ஆன்சர் பண்ணலாம். 62 விட்டுறேன். சரியா? எண்பத்தி நாலு 84 84 நாங்க 82 செய்வோம். 82 82வது கேள்வி சொல்றாங்க, முதல் 10 செகண்டில் N2O5 பிரிகை அடையும் வீதம். அப்ப இவங்க N2O5 பிரிகை அடையும் வீதம்னா தாக்க வீதம் தான் கொடுத்திருக்காங்க. வீதம்னாலே அது தாக்க வீதம் தானே. இந்த பாடத்தை பொறுத்தவரை இல்ல, பிரிகை அடையும் வீதம். அழக பாருங்க, செகண்ட் -1 வேற அங்க கொடுத்திருக்காங்கடா. செகண்ட் -1 வேற. அப்ப N2O5 தாக்க வீதத்தை கொடுத்துட்டு கேள்வி கேட்கிறாங்க NO2 தாக்க வீதம். சரியா? அப்ப கவனிங்க, இதுல நான் N2O5 தான் இருக்கு, NO2 விளைவு. சரியா? அப்ப எழுத போறேன் பாருங்க, RN2. அட குணகம் 2 தானே, அப்ப 2ஆல பிரிக்கும். அது சமன் RNO2, அதுல குணகம் 4, அப்ப 4ஆல பிரிக்கும். இப்ப NO2 தாக்க வீதம் தான் காணணும். N2O5 கொடுத்துட்டாங்க. N2O5 பிரதிகிட்டேன் பாருங்க, 0.02 தானே கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்த அந்த 10 செகண்ட்களுக்கு இந்த கேள்வி செய்ய தேவைப்படாது, அது ஒரு மேலதிக தரவு. RNO2வின் கீழ் 4. உங்களுக்கு 4 அங்கிட்டு போயிட்டு பெருக்கப்படும். பெருக்குனா RNO2க்குரிய ஆன்சர் 0.048. சரியா? அப்ப சரியான ஆன்சர் 3வது. சரியானது 3வது. அடுத்தது 84 பார்ப்போம். 84 அதே மாதிரியான ஒரு கேள்வி தான். இப்படி கொடுத்துட்டு ஏ செலவிடப்படும் வீதம் அப்படின்னா ஏடத்தாக்க வீதம் என்ன, அந்த கணத்தில் விளைபொருள் உண்டாகும் வீதம். இதை கொஞ்சம் நான் இப்ப ஷார்ட்டா மாத்துறேன் இந்த கேள்விய. ஏடத்தாக்க வீதம் கொடுத்துட்டு விளைபொருள்னா A2B தானே, அதை தானே கேட்கிறாங்க. ஏட குணகத்தை விட நீ இப்ப இதுக்கு கேள்வி செஞ்ச மாதிரி சமன்பாடு போட்டனே, அப்படி போட்டு செய்யலாம். சரியா? பட் நான் இது குயிக்கா செய்யறது, MCQனால குயிக்கா செய்யறதுக்காக இப்படி சொல்றேன். ஏட குணகம் 2, ஏட குணகம் 2, A2B குணகம் 1. அப்ப
தாக்க வீதம் பாருங்க ஏல இருந்து ஏ டு பிக்கு போக்குல 2 மடங்கால் குணகம் 2 மடங்கால் குறையுதானே, அப்ப தாக்க வீதமும் 2 மடங்கால் குறையும். ஏட தாக்க வீதம் சைவ தசம் 6 கொடுத்துட்டாங்க. அப்ப ஏ டு பியில தாக்க வீதம் 2 மடங்கால் குறையுதானே, 2 மடங்கால் குறைஞ்சா சைவ தசம் 3. 3வது ஆன்சர் சரி. 2வது ஆன்சர் போடுற இல்லையே, தாக்க வீதத்துக்குரிய ஆன்சர் ஒரு நாளும் மைனஸ்ல வராது. சரியா? கேள்விகளுக்குள்ள போவா. தாக்க வீதம் சார்ந்த ஒரு சில சட்ட கேள்விகள் செய்து பார்ப்போம். வெப்பரசாயன கேள்விகள் இருக்கு. சரியா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க செய்யறதுக்கு இதை வெப்பரசாயன கேள்வி எல்லாம். கவனிங்க, ஸ்ட்ரக்சர்ல இந்த கேள்வி செய்யப்படும். இந்த மாணவன் இப்ப இந்த மாதிரி டைப் கேள்விதான் ஃபைனல் எக்ஸாமுக்கு வாருது. இந்த கேள்வி வரும்னு சொல்ல கிட்டத்தட்ட இந்த மாதிரி இப்படிதான் இருக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கு. மாணவன் ஒருவனால் எத்தனால், அது எத்தனால், எத்தனாலின் தகன வெப்ப உள்ளுரையை காண்பதற்கான பரிசோதனைக்காக செய்யப்பட்ட உபகரண அமைப்பு படத்துல காட்டியிருக்காங்க. சக்தி சடப்பொருள் பரிமாற்றத்தை கருத்தில் கொண்டு படத்தில் காட்டிய உபகரண அமைப்பு எந்த வகை தொகுதிக்குள் அடக்கலாம். கவனிகையில வெப்ப ரசாயனம் சேர்ந்து வருது, நான் ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யக்குள்ள அப்படிதான் வரும். இது எந்த வகை தொகுதி? அப்ப இந்த கேள்வி வாசிக்கவுள்ளே நீங்க யோசிக்கணும். திறந்த தொகுதியா, மூடிய தொகுதியா, தனிமையாக்கப்பட்ட தொகுதியா அப்படின்னு யோசிக்கணும். சும்மா எழுதுற இல்ல. திறந்த தொகுதினா சக்தி சடப்பொருள் ரெண்டுமே பரிமாற்றம் அடைஞ்சா அது திறந்த தொகுதி. மூடிய தொகுதினா சடப்பொருள் பரிமாறாது, சக்தி மாத்திரம் பரிமாற்றப்பட்டா மூடிய தொகுதி. தனிமையாக்கப்பட்டதுன்னா 2 பரிமாற்றமும் இருக்காது. அப்ப கவனிங்க. சரியா? இந்த உபகரண அமைப்புல மதுசார விளக்கொன்னு காட்டியிருக்காங்க தானே. சரியா? இந்த மதுசார விளக்குல இருந்து யோசிச்சு பாருங்க. இது எரியக்குள்ள சக்தி வெளியே போகும் தானே, வெப்ப சக்தி வெளியே போகும். ஏன்னா அப்ப சக்தி சக்தி இடமாற்றம் அடையுது. அதே நேரத்துல அது எரியக்குள்ள சடப்பொருள் நீங்க பாப்பீங்க, வாயுக்கள் எல்லாம் என்ன செய்யும், வெளியே போகும் தானே. ஒரு விளக்கு எரியக்குள்ள வாயு வெளியே போகும் தானே. சரியா? அப்ப அது புகையாக போகும். ஏன்னா அப்ப சடப்பொருள் பரிமாற்றமும் இருக்கு. அப்ப இது சக்தி பரிமாற்றம் சடப்பொருள் பரிமாற்றம் ரெண்டும் இருக்கனால இதை நான் உள்ளடக்குற திறந்த தொகுதி. திறந்த தொகுதிக்குள் இதுக்கான ரெண்டாவது ரெண்டாவது எத்தனால்ட திரவ நிலைக்கும் ஆவி நிலை, இதுவும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வைக்கணும். திண்மம், திரவம், வாயு இதுகளுக்கு இடையில் உள்ள மூலக்கூற்று மட்ட வித்தியாசம். சரியா? திண்மம், திரவம், வாயு இதுகளுக்கு இடையில உள்ள மூலக்கூற்று மட்ட வித்தியாசம். இது திண்மம். அடுத்த வரையில இந்த கீழே திரவம். அடுத்த ஆக கீழே வரையில பாருங்க வாயு. அப்ப திண்ம மூலக்கூறுகள் நெருக்கமா இருக்கும், திரவ மூலக்கூறுகள் ஐதாக இருக்கும், வாயு மூலக்கூறுகள் எழுந்தமான இயக்கத்துல இருக்கும். சொல்லலாம் தானே அப்படி. அப்ப அதன் அடிப்படையில் நான் இந்த கேள்விக்கு வரேன். திரவத்துக்கும் வாயுவுக்கும் இடையில திரவ மூலக்கூறுகள் ஐதானவை, வாயு மூலக்கூறுகள் மேலும் ஐதானவை. சொல்லலாம் தானே. அடுத்து திரவ மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை அதிகம். வாயுவோட ஒப்பிடக்குள்ள திரவ மூலக்கூறுகளோட கவர்ச்சி விசை அதிகம். அதனாலதான் திரவ மூலக்கூறுகள் வாயுவோட ஒப்பிடக்குள்ள நெருக்கமா இருக்கு. வாயு மூலக்கூறுகள்ல அந்த மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை அதை சொல்றது. மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை குறைவு வாயுல. இன்னும் வேறுபாடு எழுதலாம். சரியா? இல்ல பாருங்க, திரவத்தை விட வாயு எழுந்த மாறா இயங்குது தானே. இயங்குறனால இயக்க சக்தி வாயுவுக்கு அதிகம்.
திரவத்துக்கு குறைவு. இயக்க சக்தி வாயுவுக்கு அதிகம், திரவத்துக்கு குறைவு. சரி, அப்ப அதுல ரெண்டு வேறுபாடுகள் எழுதலாம். மூலக்கூற்று மட்ட வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு இது ரெண்டு வேறுபாடு. இதுவும் அடிக்கடி பாஸ் பேப்பர்ல கேட்கிறது. திண்மம், திரவம், வாயில ஏதாவது ஒப்பிட்டு கேட்பாங்க. இங்க மேல கேள்வியோட ஒப்பிட்டு சொல்றாங்க எத்தலோண்ட திரவ நிலை, அட வாயு நிலை. அப்ப நாங்க இங்க விளங்கிக் கொள்ளணும், திரவத்துக்கும் வாயுக்கும் இடையில உள்ள மூலக்கூற்று மட்ட வித்தியாசம் கேட்கிறாங்கன்னு சொல்லி விளங்கிக் கொள்ளணும். அடுத்து கவனிங்க, எத்தனாலின் தகனத்துக்கான ரசாயன சமன்பாடை கீழே கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கேள்வியெல்லாம் நல்லா கிரகிக்கணும், வாசி நல்லா கிரகிக்கணும். கிரகிக்காம இந்த கேள்வி செய்யலாம். சரியா? சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு விளக்கம், எந்த ஒரு கார்பன் ஐதரசன் கொண்ட சேர்வையும் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சா இதுதான் விளைவு. CO2 H2 கொடுக்கவே தேவையில்லை, நாங்க எழுதிடுறோம். எந்த ஒரு ஹைட்ரோ கார்பனும் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சா விளைவு கார்பனீர் ஆக்சைடும் நீரும். சரியா? அவங்க இங்க கொடுத்திருக்காங்க, என்னால கேட்டு கவனியா. இந்த பரிசோதனையில முகவையில 200 கிராம் நீர் எடுக்கிறாங்க. எடுத்து அது ஆரம்ப வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ் என குறிக்கப்பட்டது. இந்த அட்டவணையில கொடுத்திருக்காங்க. நேரம் 0வா இருக்கக்குள்ள வெப்பநிலை 25. பின்னர் 460 கிராம் எத்தனாலை கொண்ட மதுசார விளக்கினால் வெப்பமேற்றப்பட்டது. அதுல கீழே படத்துல மதுசார விளக்கொன்றது தானே, அதுல இருக்க மதுசாரத்துல திணிவு 460 கிராம். அதை வச்சு வெப்பமாக்குறான். சரி, எத்தனால் முற்றாக முடியும் வரை வெப்பமேற்றப்பட்டதா. வெப்பமேற்றக்குள்ள எத்தனால் முடிஞ்சு, கீழே உள்ள மதுசார விளக்குல உள்ள அந்த மதுசாரம் அதான் எத்தனால், அது முடிஞ்சு. நீட தன்வெப்ப கொள்ளளவு கொடுத்திருக்காங்க. கேள்விக்கு வருவோம் கீழே. சரியா? முதலாவது, முதல் 4 நிமிடங்களில் சூழலுக்கு வெப்பம் இழக்கவில்லை என கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பரிசோதனையின் போதான வெப்பநிலை அதிகரிப்பு பாருங்க. முதல் 4 நிமிடத்துல 25, 30, 45, 55, 65 கூடுதுனா, அதுக்கப்புறம் கூடல, அதுக்கப்புறம் வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டு போகுது பாருங்க. அதுக்கப்புறம் வெப்பநிலை குறைஞ்சிட்டு போகுது. ஏன் அப்படி நடக்குதா? அந்த எத்தனால் முடிஞ்சிருக்கும். எத்தனால் என்ன செஞ்சிருக்கும்? முடிஞ்சிருக்கும். முடிஞ்சா வெப்பநிலை குறையத்தானே வேணும். இப்பரிசோதனையின் போது வெப்பநிலை அதிகரிப்பு கவனிங்க. உங்களுக்கு தெரியும், 4வது நிமிடத்துக்கு பிறகு வெப்பநிலை 65, ஆரம்பத்துல வெப்பநிலை 25, கழிச்ச ஆன்சர் 40 பாகை செல்சியஸ். கவனம் இருக்கணும். இந்த கேள்வியை சம்டைம் நீங்க நேரடியா 40ன்னு போடுவீங்க. சரியா? சில ஸ்கீம்ல சரியா இந்த கழிச்சு காட்டுற படிமுறைக்கு மார்க் கொடுப்பாங்க. ரொம்ப எளிமையான கேள்வி தான். சம்டைம் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க 40 அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லுவீங்க. ஆனா இந்த படிமுறையோட எழுதுறது நல்லா. சொல்ல தெரியல, இப்படி நடந்த ஸ்கீமும் இருக்கு. நேரடியா 40 மட்டும் போட்டா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்த ஸ்கீமும் இருக்கு. சரியா? அதனால பார்த்துருது. அதே இடத்துல 40 மட்டும் போட்டா ஃபுல் மார்க்ஸ் சொன்னாலும் கிடைக்காது. ஏன்னா அழகு வேணுமே. வெப்பநிலை மாற்றத்துக்கு அழகு என்ன? பாகை செல்சியஸ். அதை சேர்த்து போடணும். அடுத்தது, இத்தாக்கியினதும் விளைபொருளினதும் சக்தியை தரப்பட்ட சக்தி மட்டங்களில் குறிக்கும். தாக்கியையும் விளைபொருளுடைய சக்தியும் இந்த சக்தி மட்டத்துல குறிக்கவா. அப்ப எங்களுக்கு இதுல குறிக்கிறதுக்கு எங்களுக்கு விளங்கணும், இது அக வெப்பமா புற வெப்பமா அப்படின்னு சொல்லி. எத்தனால் எரிஞ்சு சக்தியை வெளிவிடுதுன்னா, எத்தனால் எரிஞ்சு சக்தியை வெளிவிட்டாதான் விளைவிட சக்தியை நீட வெப்பநிலை கூடும். எத்தனால் எரிஞ்சு சக்தியை வெளிவிட்டாதான் நீட சக்தி கூடும், நீட வெப்பநிலை கூடும். அப்ப எத்தனோட தகனம்ன்றது ஒரு புற வெப்ப தாக்கம். புற வெப்ப தாக்கம்னா உங்களுக்கு தெரியணும், தாக்கி மேல கோட்ல தாக்கி மேல, விளைவு கீழே. அம்புக்குறி ஒண்ணும் போட்டு காட்டிடுங்க. இது தாக்கியில இருந்து விளைவு உருவாகுது அப்படின்றது குறிக்கிற அம்பு. அல்லது நீங்க எப்படி எழுதலாம், இந்த தாக்கிக்கு பதிலா இது ரெண்டு தானே தாக்கி, எது எத்தனாலும் எழுதினாலும் பிழை இல்லை. அதே மாதிரி விளைவுக்கு பதிலா இதையும் எழுதி இருக்கலாம், அதுவும் சரி. இதுதானே? அடுத்த 3வது, நீர் பெற்ற வெப்பம் எவ்வளவு?
நீர் பெற்ற வெப்பம் எவ்வளவு கேக்குறாங்க. சரியா? நீர் பெற்ற வெப்பத்துக்குரிய சமன்பாடு Q சமன் ms தீட்டா. உங்களுக்கு தெரியும் எம்னா திணிவு, எஸ்னா தன்வெப்ப கொள்ளளவு, தீட்டானா வெப்பநிலை மாற்றம். என்ன மேல தெளிவா கொடுத்திருக்காங்க, அதுல கவனமா இருக்கணும். நீர் பெற்ற வெப்பம்னா நீண்ட திணிவை தானே போடணும். நீண்ட திணிவு 200 கிராம். நான் இந்த கிராம கிலோகிராமுக்கு மாத்தல, ஏன்னா அவங்க கொடுத்திருக்க தன்வெப்ப கொள்ளளவு அழகா பாருங்க, அதுல கிராம் மைனஸ் ஒன்னு தானே இருக்கு. அப்ப அப்படியே கிராம்ல போட்டாதான் அது வெட்டுப்பட்டு போகும். தன்வெப்ப கொள்ளளவுக்கு ஒருவேளை கிலோகிராம் மைனஸ் ஒன்னு இருந்தா நீங்க இங்க திணிவையும் கிலோகிராம்ல போடணும். தன்வெப்ப கொள்ளளவு 4.2 ஜூல் கிராம் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1. அந்த நீண்ட வெப்பநிலை மாற்றம் 25ல இருந்து 65க்கு கூடுது, அதாவது 40 பாகை செல்சியஸ் கெல்வின் சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். வெப்பநிலை மாற்றம் பாகை செல்சியஸ் கெல்வின் ரெண்டுலயும் ஒரே அளவு தான், வெப்பநிலை தான் வித்தியாசப்படும், வெப்பநிலை மாற்றம் ஒரே பெருமானம். கிராம் கிராம் மைனஸ் வெட்டு, கெல்வின் மைனஸ் 1 கெல்வின் வெட்டுப்படும். இதை பெருக்க வரும் 33,600 ஜூல். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி, எத்தனை நிமிடங்களில் எத்தனால் முற்றாக எரிக்கப்படும்? 35 தொடக்கம் 25 போட முடியாதா? இயலாது. 35 25 போட இயலாது. ஏன் இயலாதுன்னு சொல்றேன்னா, சரியா, அந்த நீண்ட வெப்பம் என்ன, நீர் பெற்ற வெப்பம்னா நீர் ஸ்டார்ட்ல 25ல தானே இருந்துச்சு, கடைசி 65 வரைக்கும் போயிருச்சு தானே. அப்ப 65 போகும் வரைக்கும் நீர் வெப்பத்தை பெறும் தானே. அப்ப அதனால 35 போட்டு செய்யலாம். சரியா? 65 போட்டு தான் செய்யும். வெப்பநிலை மாற்றம் 25 65 இதுல தான் போடணும். ஏன் ஆரம்ப வெப்பநிலை கடைசியா உள்ள வெப்பநிலை. நீங்க இந்த இதுல உள்ள 35 யோசிக்கிறீங்கன்னா, அதுல உள்ள 35 போட்டா என்ன பிரச்சனைனா, அது எத்தனால் எரிஞ்சதால கிடைச்ச வெப்பநிலை இல்லையே, எரிஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் சூழல் வெப்பநிலையால குறைஞ்சு 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 வந்த பிறகுதானே அது 35. இங்க எத்தனால் எரிஞ்சதால பெற்ற வெப்பம் தான் கேட்பான். சரியா? அதனால நாங்க 65 போட்டுதான் செய்யறது. அதுக்கு கவனிங்க, எத்தனை நிமிடங்களில் எத்தனால் முற்றாக எரிக்கப்பட்டுள்ளது? கவனிங்க, இதுல இதை பார்த்தா சொல்றோம். சரியா? 4 நிமிஷத்துல, 4 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்க அந்த தண்ணியோட வெப்பநிலை குறையுது தானே. இதெல்லாம் யதார்த்தமான கேள்வி நல்லா வாசிச்சு இந்த தரவுகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்த்து 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 வந்தாலே நிறைய கேள்விக்கு பாஸ்வேர் கேள்வி அப்படிதான். சரியா? நீங்க எந்த அளவுக்கு கிரகிக்கிறீங்க கேள்விய. சமன்பாடெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நாங்க பாருங்க தாக்க விதத்துக்கெல்லாம் நிறைய சமன்பாடெல்லாம் போட்டதான். இவங்க எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னு பாருங்க. சில இடங்கள்ல தாக்க வித கேள்வி வரும், அது சின்னொரு கேள்வியா வந்துட்டு போயிடும். சரி, நீங்க எந்த அளவுக்கு கேள்வியை கிரகிச்சிருக்கீங்க அப்படின்றது அங்க முக்கியம். பாஸ்வேர் கேள்வி எடுத்து பாருங்க, நல்லா விளங்கும். சரியா? ஒவ்வொரு கேள்வியா ஒவ்வொரு வருஷமும் 2வது கேள்வி செஞ்சு பார்த்துட்டு போங்க. சரியா? இப்ப பாருங்க, எத்தனை நிமிடங்கள்ல எத்தனால் முற்றாக எரிக்கப்பட்டுள்ளன? 4 நிமிடம். 4 நிமிடம். அடுத்து கவனிங்க, எத்தனாலின் தகன வெப்ப உள்ளுறையை கணிக்க. எத்தனாலோட தகன வெப்ப உள்ளுறை. இதை எப்படி காணும்? அது என்ன கேட்க வராங்கன்னா, 1 கிராம் எத்தனால்ல இருந்து எவ்வளவு சக்தி கிடைக்குது, அதுதான் தகன வெப்ப உள்ளுறை. 1 கிராம் எத்தனால்ல இருந்து எவ்வளவு சக்தி. இப்ப எங்களுக்கு தெரியும் மொத்தமா எரிஞ்ச எத்தனாலோட திணிவு 460 கிராம். இந்த 460 கிராம் எத்தனால் எரிஞ்சனால நீர் பெற்றுக்கொண்ட சக்தி முதல் எழுதினமே 33,600 ஜூல். நீர் பெற்ற சக்தி 33,600 ஜூல் தானே. இது 460 கிராம் எத்தனால் எரிஞ்சனாலேனா, அப்ப 1 கிராம் எத்தனால் எரிஞ்சிருந்தா நீர் பெற்ற சக்தி 33,600 கீழ் 460. இது அழகு வந்துடும் கிராம்.
ஒரு கிராம் எரியக்குள்ள எவ்வளவு சக்தி, அதான் தகன வெப்பம். எத்தனால்ட தகன வெப்பம். சரியா? அடுத்து கவனி. நீரானது 5ஆம் நிமிடத்திலிருந்து சூழலுக்கு வெப்பத்தை இழக்குதாம். நீரின் வெப்ப இழப்பு வீதம் எவ்வளவு? சரியா? நீட வெப்ப இழப்பு வீதம். கவனிங்க. சரியா? நீட வெப்ப இழப்பு வீதம்னா நீருக்கு ஸ்டார்ட்ல என்ன வெப்பநிலை இருந்துச்சு? 65. இது அந்த 5வது நிமிடத்துக்கு பிறகு கடைசியா வருது அந்த நீண்ட வெப்பநிலை 35. இந்த 65 35க்கு எடுத்த போறதுக்கு எடுத்த நேரம் 10 நிமிடம். 10 நிமிடம். அப்ப 65 35 கழிச்சா ஆன்சர் 30. கீழே 10 நிமிடம் தானே. அப்ப ஆன்சர் 3 பாகை செல்சியஸ் மினிட் -1. எல்லா நேரத்திலையும் செகண்டுக்கு மாத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல. எது இலகுவோ அதை செஞ்சுட்டு சரியான அழகா போட்டிருக்கான். அவங்க கேட்கலையே செகண்ட் -1 தாங்கன்னு சொல்லி. அப்ப நீட வெப்பநிலை 1 நிமிடத்துக்கு 3 பாகை செல்சியஸ் குறையுது. அதான் நாங்க இங்க கண்டிருக்கோம். 1 நிமிடத்துக்கு 3 பாகை செல்சியஸ் குறையுது. எத்தனோட நுகர்ச்சி வீதம். நுகர்ச்சி வீதம் கேட்கிறான் பாருங்க. இதுதான் தாக்க வீதம். தாக்க வீதத்தை காண அப்படி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரிதான் கேட்பாங்க. அப்ப இதைத்தான் கேட்க வராங்கன்ற நாங்க விளங்கி செய்யணும். எங்களுக்கு தெரியும் 460 கிராம் எத்தனால் எரிஞ்சிச்சு. சரியா? 460 கிராம் எத்தனால் எரிஞ்சிச்சு தானே. எவ்வளவு நேரத்துல எரிஞ்சு முடிச்சுச்சுன்னா 4 நிமிடம். சரியா? 4 நிமிடத்துல எரிஞ்சிச்சு. சரியா? எத்தனால் இங்க ஒரு இந்த எழுதக்குள்ள இப்படி எழுதுறேன். சரி, எத்தனால் ஒரு தாக்கி தானே. தாக்க விதம் எழுதக்குள்ள மைனஸ் மாற்றத்தின் கீழ் நேரம். சரியா? நான் இங்க கீழே எழுதியிருக்க மாதிரி இந்த மாதிரி 460 கீழ் 4ன்னு போட்டா முழுமையான மார்க்ஸ் கிடைக்காது. தாக்க விதத்துக்குரிய சமன்பாடை போட்டு செய்யறது நல்லது. மைனஸ் அந்த மாற்றம் -460 போட. தாக்கியில ஏற்பட்ட மாற்றம் எப்பவும் மைனஸ்ல வரும். எடுத்த நேரம் 4. இப்ப இந்த மைனஸும் பிளஸ்ஸா மாறி இப்படித்தான் இருந்து எழுதுறதுதான் சரி. இப்ப 460 4ஆல பிரிக்கிறது. 460 4ஆல பிரிச்சா 115. அப்ப இதுதான் எத்தனால்ட நுகர்ச்சி வீதம். எத்தனாலின் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாடல் கேள்வி இருக்கு. சரியா? அப்ப 2 கேள்விகள் இருக்கு. சரியா? நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு சரியா உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியாத கேள்விகள் இருந்தா அந்த கேள்வியை அனுப்பி வைங்க. அதை செஞ்சுட்டு அந்த ஆன்சர் அதுல டவுட் எதுவும் இருக்குமா தான் அனுப்பி வைங்க. நான் செக் பண்ணி பார்ப்பேன். சரியா? இப்ப இயக்க ரசாயனங்கள் கட்டாயம் நிறைய பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். நீங்க நிறைய கேள்விகள் சுயமா செய்து பார்க்கணும். சரியா? சுயமா செய்து பார்க்கல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி எல்லாம் வரும். சரி, நாங்க முழுமையா படிக்கல. ஏன்னா வெப்ப ரசாயனம் ஒரு கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். இயக்க ரசாயனம் 1 கொஞ்சம் வேகமா போனாதான் எல்லா பாடங்களும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் வேகமாகவே போகலாம். எல்லா ஒவ்வொரு பாடங்களா பார்த்து முடிய கடைசியா சரியா அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் சரியா டோட்டல் எக்ஸாம் பேப்பர் எடுத்து ஒன்று FWCO அல்லது வேற ஏதாவது மாடல் பேப்பர்ஸ்கள் எடுத்து அதுகளை செய்து பார்ப்போம். சரியா? அந்த டைம்ல கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வரும். ஒருவேளை படிக்காத விஷயங்கள் இருந்தால் அந்த டைம்ல அதுகளை சொல்லித்தார். சரியா? அப்ப இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். பாய், குட் நைட். உங்களுக்கு அடுத்த பாடம் என்ன படிப்பிக்கணும் அப்படின்றத எனக்கு மெசேஜ் ஒன்று படிப்பீங்க.